ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோவில் வாங்கின திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் பர்சனலாக எங்களோட வீட்டுக்காக வாங்கி யூஸ் பண்ண திங்ஸு நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது 6 செட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பாக்ஸில் 4 பீஸ் இருந்துச்சு, 4 சைஸு, 4 ஸ்பூன்ஸும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸ்பூன் எல்லாமே சின்ன கண்டெய்னரோட ஸ்பூன் போட்டோம்னா மட்டும் க்ளோஸ் பண்ண முடியாது லிட்டு, அதே லென்த்தில் கொடுத்துருந்ததால். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டெய்னர் எல்லாமே லிட்டு மட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். ஸோ எல்லாமே நீட்டாக நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதே போல் 6 செட்டில் பார்த்திங்கன்னா 24 கண்டெய்னர்ஸ் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னர் வந்து 1 kg பிடிக்காது, 750 கிராம் பிடிக்கும். செகண்ட் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 500 கிராம், தேர்ட் இருக்கிறது 250 கிராம், சின்னதாக இருக்குல்ல அது வந்து 100 கிராம் பிடிக்கும். ஸோ இது ரொம்ப கிச்சனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்த்தான ப்ராடக்ட் தான், தைரியமாக வாங்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ போட்டிருந்தாங்க. ஃப்ளவர் கட்டரும் மல்டி கட்டர் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணால் அந்த லிங்க் வைக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது வந்து ஆஃபரில் 2 சேர்த்து காம்போவாக போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக இந்த ஃப்ளவர் கட்டருக்காக தான் நான் திரும்பவும் இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ஃப்ளவர் கட்டர் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இப்போ செப்பரேட்டாக இப்போ ரூம் எடுத்து தங்கி குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ளவர் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிங் போர்டு அட்டாச்சு நைஃபோடு வருது. நம்ம தனியாக சாப்பிங் போர்டு வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு வெளியில் இழுத்தோம்னா வந்துடும். தேவைப்படாதப்போ நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம், சேஃபாக இருக்கும். இப்போ நான் மல்லி இலை கட் பண்ணி காட்டுறேன். இது போல் கீரை, கேரட்டு, பீன்ஸு, எனி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எது வேணால் கட் பண்ணலாம். அப்படியே கீழே போர்டு இருக்கனால சாப்பிங் போர்டு மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. நம்ம சாப்பிங் போர்டு தனியாக வச்சு அதுக்கப்புறம் நைஃப் வச்சு அது இடத்த அடைச்சிட்ருக்கோம். ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கெலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மல்லி இலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சு கட் பண்ணி அள்ளி போட்டுட்ருக்க தேவையில்லை. ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேர்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாமே மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சில்லி கட்டர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த மெஷின் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கட்டர். நான் சில்வர் பாடி இருக்க கட்டர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பாட்டம் கலெக்டர், மேலே ஒரு மெஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா நம்ம மில்லுலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி மெஷின் டைப்பில் இருக்கும். இந்த ஹேண்டில் ரொட்டேட் பண்ணோம்னா அப்படியே அது சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே கலெக்ஷன் டேங்க்கில் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கேஷ்யூஸ் மட்டும் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் மட்டும் நட்ஸ் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். ஆனால் இஞ்சி, பூண்டு எல்லாமே ரொம்ப பொடியாக அழகாக கட் பண்ணி வரும். என்னென்னா அந்த பிளேடு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் கட்டாச்சு. ரொம்பவே இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான இதுதான். பாருங்கள், கேஷ்யூஸ் போட்டு இப்போ சுற்றினேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதே போல் நம்ம ஏலக்காய் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஹல்வாக்கு, இப்போ பாயாசமுக்கு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் புட்டிங் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு போடுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காயும் 2 போட்டு சுற்றி பார்த்தேன், அதுவுமே நல்லா க்ரஷ் பண்ணி கொடுத்துருச்சு. பாயசம் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதிலே க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்பப்போ இதில் போய் சின்ன பிளேடாக இருக்கனால ஸ்ட்ரக் ஆகிக்குது. ஒரு நைஃப் வச்சு அதை எடுத்து விட்டுக்கலாம். இஞ்சியெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக துருவி வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம்.
இது வந்து கண்டிப்பாக எல்லா கிச்சனுக்கும் தேவைப்படுற ப்ராடக்ட்டு. இப்போ அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கும் அப்படின்னா 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் போகையில் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரெஷரே இருக்காது. சிங்கில் விளக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயமாகவே இருக்கும். ஸோ நான் அதுக்காகவே இது வாங்கியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டேப் பார்த்திங்கன்னா என்னோடய டேப்பில் அதுலேயே வந்து இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கனால நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இது பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த டேப்பில் இவ்வளோ தான் தண்ணியும் வரும். ஒவ்வொரு முறையும் விளக்குறப்ப ஒட்டி ஒட்டி தான் சிங்க் ஒட்டி விளக்குன திருப்தியே இருக்காது. ஸோ ஷவராக நல்லா ப்ராடாக தண்ணி வந்தால் தானே நமக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அட்டாச்மெண்ட் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பாருங்கள், இப்போ இந்த டேப்பில் வந்து எனக்கு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கனால நான் இதை அப்படியே வாசர் மட்டும் போட்டு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நார்மல் டேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப்பில், அதை இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டேப்பில் ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்க்ரூ இருக்கனால ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த சில்வர் இதுலேயே ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நான் ஒரு வாசர் போட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் 3 டைப் ஸ்பீடு வாட்டர் கொடுத்துருக்காங்க. மோடு, ஃபஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட் பார்த்திங்கன்னா சுற்றிலும் வாட்டர் வரும், சென்டரில் இல்லாமல். இது வந்து கன் டைப் மோடு. கன் டேப் மாதிரி ஃபோர்ஸாக வரும். 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் தான் பாத்திரம் விளக்குற திருப்தியாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மாவெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா கிரைண்டர் கழுவுறது, கை கழுவுறதெல்லாம் வாட்டர் ப்ரெஷர் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இது பாருங்கள், இந்த அட்டாச்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டேப்பு கீழே வச்சோம் அப்படின்னாவே கையெல்லாமே நல்லாவே வாஷ் ஆகிடும். அதே போல் தான் கிரைண்டர் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கன் டேப் மோடில் வச்சுட்டு நீங்கள் கிரைண்டர் இப்படி வச்சிங்கனாவே போதும், ஃபுல்லாகவே ப்ரெஷர் அதிகமாக வந்து எல்லாமே டோட்டலாக க்ளீன் பண்ணி விட்டுரும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் போக பார்த்திங்கன்னா இந்த சந்தில் எல்லாம் மாவு சிக்கிட்டு நம்ம அதை ப்ரஷ் வச்சும் எடுக்க முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இந்த ஹோல்குள்ளே அந்த கிரைண்டரோட அட்டாச்மெண்ட் சென்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாக மாவு போயிட்டு இதான் அதை க்ளீன் பண்ணவே முடியாது. இப்போ அந்த ஷவர் ஹெட்டை திருவிட்டு அது கீழே வச்சிங்கனாவே உள்ளே ப்ரெஷராக வாட்டர் போகிறப்ப டோட்டலாக க்ளீனாக வந்துடும். கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.